வணக்கம்மா. நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி செடியினுடைய வளர்ச்சி, தக்காளி செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம்மா. தக்காளிக்காய் வந்து விதை போட்டு 21 நாள் இருக்கணுமா. அதாவது விதை ஒரு கனிஞ்ச தக்காளியோ இல்லை தக்காளி விதையோ கிடைச்சிதுன்னா மண்ணில் போட்டு லைட்டாக மேலே மண்ணை தூவி தண்ணி ப்ரெஸ் பண்ணணுமா. தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி நம்ம போட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு 6 நாளில் 5 நாளில் துளிர் வருவாங்கம்மா. துளிர் வந்து அவங்க 21 நாள் எடுத்துப்பாங்க. நாற்று மாதிரி மாறுறதுக்கு 21 நாள் எடுத்துப்பாங்கம்மா. அது வந்து 1 ஜான் 1.5 ஜான் நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டிம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணுமா. ஸ்டிம்மு இந்த மாதிரி திக்னஸ் எடுத்து வந்து நம்ம வேறு ஜாடிக்கு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈரப்பதம் இருக்குதா, அவங்களுக்கு வந்து வேர் வெளியில் தெரியுதான்னு பார்க்கணும். நம்ம செடி வச்சாலே வேர் வெளியே தெரியுதான்னு பார்க்கணும். இந்த தக்காளி செடியில் வேர் தெரியுறாங்க பாருங்கள். உடனே மண்ணை நம்ம வந்து அணைச்சி விட்டுடலாமா. சரிங்களா. அதோ தக்காளி காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் தக்காளி பழுக்கிறாங்க. அப்படி ஒரு 2 மாதம் 21 நாளுக்கு அப்புறம் 2 மாதம் எடுத்துக்குமா. தக்காளி செடி வந்து சைடு கிளை வந்து பூக்கள் ஃபஸ்ட்டு பூக்கள் வைப்பாங்க. அந்த பூக்கள் வந்து பெருசாகணுமா. இந்த பூக்கள் வந்து பெருசாகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பூக்கள் பெருசாக கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் பூக்கள்மா. இந்த பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பெருசாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பெருசாகணும். அதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் எடுத்துப்பாங்கம்மா. எடுத்துகிட்டு தான் இந்த பிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்சு வருவாங்க. தக்காளி செடிக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தடவை வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தே ஆகணுமா. எப்படின்னா மணிலா புண்ணாக்கு ஒரு 2 நாள் ஊற வச்சு கொடுக்கலாம். மீன் அமினோ அமிலம் கொடுக்கலாம். கிச்சன் வேஸ்டேஜ் கொடுக்கலாம். வாழைப்பழ அமினோ அமிலம் கொடுக்கலாமா. இந்த தக்காளி நான் ஃபஸ்ட்டு காட்டினது தானாக வந்த தக்காளி செடி. இது வந்து விதை போட்டு வந்து 2 பெருசாக இருக்குது, 1 குட்டியாக இருக்குமா தக்காளிக்காய். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே 2 தக்காளி செடி தெரியுறாங்க பாருங்கள். தெரியுறாங்களா. இந்த மாதிரி சைடில் வர இதெல்லாம் கிள்ளி விட்டுடணுமா. இது ரொம்ப மஸ்ட்டு தக்காளி செடியில். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கிள்ளி விட்ட இடம்தான். சரிங்களா. இதெல்லாம் கிள்ளி விட்ருக்கேன் பாருங்கள். தக்காளி செடி ஃபஸ்ட்டு இந்தமாரி சைடில் நம்ம சின்ன சின்ன கிளைகள் வந்து அதை நம்ம கிள்ளி விட்டோம்னா மேலே இலைகளுக்கும் பூக்கள் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு முத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்புறம் வந்து ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். தக்காளி செடிக்கு இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுமா. ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் இந்தமாரி காய் வைக்கும்போது இங்கே பெருசாகிறாங்க பாருங்கள். கார்னரில் செடி நமக்கு கீழே இருந்து காமாக வந்து மேலே தான் பெருசு. ஏன்னா நான் கீழே எல்லாம் நறுக்கி விட்டுட்டேன். அந்த மாதிரி சமயத்தில் சாயாத இருப்பாங்க. 2 தக்காளி செடி இருக்குமா அந்த வாளியில். இது 2 தானாக வந்த செடி தான். சரிங்களா. நான் இதை விதை போட்டு வைக்கலாமா. இது தானாக வந்து மிளகாய் கண்ணில் வந்துருந்தாங்க. அது 2 எடுத்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி செடி வச்சு இதில் ஒரு கழி வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு கிளை வந்து பெருசாக வந்ததுன்னு நான் டச் பண்ணாத விட்டுட்டோமா. இதில் 3 காய் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கேயும் காய் வராங்க தெரியுதுங்களா. இது வந்து தைப்பட்டமா. அதாவது மழை இங்கே லைட்டாக இடி இடிக்குது. அதே மாதிரி பாருங்கள் தக்காளி பழுத்திருக்காங்களா. இங்கே பாருங்கள் தக்காளி பழம் மேலே பிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கம்மா. தெரியுதுங்களா. இதோ இங்கே பாருங்கள் நிறையா பிஞ்சு வச்சுருக்காங்க. இதோ இங்கேயும் பிஞ்சு வச்சுருக்காங்க. தக்காளி இப்படி தாம்மா நம்ம பராமரிக்கணும். ஆனால் கொஞ்சம் கவனம் இருக்கணுமா. இதுலேயும் பாருங்கள் சைடு கிளையெல்லாம் வெட்டி விட்ருக்கேன் பாருங்கள். ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். சரிங்களா. இது பாருங்கம்மா இவங்க தான் மொதல் நமக்கு தானாக வந்த தக்காளி செடி. இந்த தக்காளி செடியிலேருந்து விதை எடுத்து தான் நான் வந்து தக்காளி போட்டிருக்கேம்மா. ஆனாலும் அந்த செடியை நான் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். அதில் எவ்வளோ தக்காளிக்காய் காய் வச்சுருக்காங்க பாருங்கள். இது 2வது முறையாக வைக்கிறாங்க. அதனால் தானாக நம்ம விதை போடாத ஒரு செடி வருதுன்னா அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்து பாதுகாக்கணுமா. சரிதுங்களா. ஆமாம்
நீங்கள் தக்காளி விதை கிடைக்கலன்னு பார்க்காதீங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர தக்காளி கூட இப்போல்லாம் வந்து கனிய மாட்டேன்து. தக்காளி செடி வந்து நான் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். மண்ணும் கம்மியாக இருக்குது. இதில் வர வளர்ச்சியில் தக்காளி காயே வைக்கலம்மா, ஆனால் வளர்ந்துருக்காங்க. இதை இப்போ நான் என்ன செய்யணும், வேறு தொட்டி மாற்றணுமா. இவ்வளோ குட்டி தொட்டியெல்லாம் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது தக்காளி செடி. அதுக்கு உதாரணத்துக்கு தான் காட்டுறேன். இவ்வளோ சின்ன பாட்டெல்லாம் நீங்கள் தக்காளி செடி வைக்கக்கூடாது, சரிங்களா? நல்லா பூத்துருக்காங்க, ஒரு பிஞ்சு கூட வைக்கல. இப்போ இவங்கள நான் வேறு தொட்டியில் அப்படியே நான் மாற்றினா இவங்க நல்லா காய் கொடுப்பாங்க. இதுதாம்மா தானாக வந்த தக்காளி செடி. இப்படி தான் தக்காளி வந்து பராமரிக்கணும். 21 நாள் சென்னதுக்கப்புறம் உங்களுக்கு கனிஞ்ச தக்காளி கிடைக்கலையா, ஒரு 4 பழமை எடுத்து நான் வெட்ட வச்சுருங்க. அந்த பழத்தை ஒரு 5-6 நாள் இருக்கட்டும். அது நல்லா கனியுமா. நல்லா கனியும் போது அதுலேருந்து விதை கிடைக்கும். நாம் ஒரு தக்காளி பிழிஞ்சு விதை போட்டால் போதும், நமக்கு நிறைய தக்காளி செடி கிடைக்கும். இது இயற்கையாக விளைவிச்சு சாப்பிட்றதுனால நமக்கு மருந்து இல்லாத நஞ்சு இல்லாத சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ஆரோக்கியம், சரிங்களா? உடம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி செடி அசுர வளர்ச்சிக்கு 21 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்டு பெருசானதுக்கப்புறம் தான் நான் நட்டு, அதுவும் இவ்வளோ பெரிய தர்மாக்கோல்ல 2 செடி மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் தக்காளிக்கு ஃபெர்டிலைசரும் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது இலைகளை கீழே இருக்கிற இலைகள்லாம் கட் பண்ணி விடணும். 4வது ஒரு குச்சி வச்சு கட்டணும், சரிங்களா? தக்காளி செடியில் வெள்ளைப்பூச்சி வரும், அது வராத பார்த்துக்கணுமா. இப்படி தான் நம்ம தக்காளி செடி இது பண்ணணும். பாருங்கள், 2 பிஞ்சு வச்சுருக்காங்க. அது அந்த செடியிலையும் 2 பிஞ்சு இருக்குது. வர ஒரு நிமிஷம், இதுலேயும் பிஞ்சு இருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நம்ம தக்காளிக்கு செய்யணுமா. நான் வந்து அம்முத்தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். அம்முத்தோட்டம் சேனலில் எல்லா செடியும் வச்சு பழமரமாக, கொடி வகையாக, கீரை வகைகளாக, செடி வகைகளாக எல்லாம் வச்சு உங்களுக்கு நான் வந்து வீடியோ டெமோ மாதிரி போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா, நன்றி.